விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பெண் காவலர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவ இடத்தில் உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தில்குமார், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். அதாவது திவ்யா, ராமநாதபுரம் மாவட்டம் பெருமாள் தேவன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் காளிக்குமார். சரக்கு வாகன ஓட்டுநரான இவர் நேற்று விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி பகுதியில் அவரது வாகனத்தை இயக்கி வந்தபோது அவரது பின்னால் இருந்த 2 சக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் அவரை சரமாரியாக வெட்டியதில் அவர் உடனடியாக மீட்கப்பட்டு அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்த அடிப்படையில் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர் தொடர்ந்து போராட்டம் என்பது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது காவல்துறையினருக்கும் போராட்டங்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் என்பது நடைபெற்றது. இந்த வாக்குவாதம் முற்றிலுமாக மோதலாக மாறியது. குறிப்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர் காயத்ரி தலைமையில் அவர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது அவர் தலைமுடியை பிடித்து இழுத்ததன் காரணமாக மோதல் போக்கு அதிகரித்தது. இதன் காரணமாக போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினரிடையே கடும் தள்ளுமுள்ளு என்பது காணப்பட்டது. போராட்டக்காரர்கள் அதிக அளவில் காணப்பட்டதன் காரணமாக அவர்களை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்போது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த காவல்துறை கண்காணிப்பாளர் தாக்குதல் காரணமாக 3 பேரை பிடித்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. சம்பவ இடத்தில் கூடுதலாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அப்பகுதியில் பதட்டமானது நிலை வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.